ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ரிஷபலக்கணம் புத்தகம் படித்தால் பணம் வரும். இந்த தலைப்பில் நான் இதில் பேசியிருக்கேன். ஏற்கனவே நான் பணம் வரக்கூடிய வருமானத்துக்கான வழிகளை பற்றி அதிகமாக நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். இதில் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த எப்படி பணம் கிடைக்கும், பணம் வர்றதுக்கான வழிகள், இதை செஞ்சால் ஆக்டிவேஷன் பண்ணால் பணம் வரும் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதில் நேற்று நான் மேச லக்னக்காரங்களுக்கு பேசியிருந்தேன். இன்றைக்கி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த பணம் வர்றதுக்கான வழிகள், இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எதை செஞ்சால் பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புத்தகம் படித்தால் பணம் வரும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கேன். இப்போ ரிஷப லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு, ரெண்டாவது இடம். இப்போ ரிஷபத்துக்கு வருமானத்தை தரக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீடாக வர்றது மிதுனம். மிதுனம் காற்று ராசி, காற்று தத்துவத்தில் உள்ளது. நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கேன். மொத்தம் இந்த 12 ராசிகளும் ஒவ்வொரு தத்துவம், அதாவது ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். இப்போ மேசம்னா நெருப்பு தன்மை, ரிஷபம் நில தன்மையில் இருக்கும், மிதுனம்னா காற்று தன்மையில் இருக்கும், கடகம்னா நீர் தன்மையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த சிம்மம் நெருப்பு, அதுக்கடுத்து கன்னி நில தத்துவம். இப்படி வரிசையாக 12 லக்னங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். இது பணம் வர்றதுக்கான வழிகளை சொல்லக்கூடிய ஒரு பயனுள்ள தகவலை நம்ம இதில் எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அவங்களுக்கு ரெண்டாவது வீடு தனஸ்தானமாக வரும். இப்போ தனஸ்தானங்கிறது தான் வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ தனஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது, ஆக்டிவேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஜாதகருக்கு பணம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தனஸ்தானத்தை இயக்க தெரிந்திருக்கணும். அதை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவில் ஈஸியான சில சுலபமான வழிகளை சொல்லி கொடுக்குறேன். ஆனால் சிலருக்கு எப்படின்னா, நான் சொல்கிற விஷயம் ரொம்ப தெளிவாகவும் அதே சமயத்தில் சுலபமாக எங்கே இருந்தும் செய்யக்கூடியது. இப்போ இந்தியாவில் தான் நான் சில வழிகளை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, சில கோயில்களுக்கு போங்கன்னு சொன்னேன்னா அது இந்தியாவில் முடியும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் நான் வீட்டில் இருந்து சில ஆக்டிவேஷன் இயக்கக்கூடிய அந்த விஷயங்களை செஞ்சால் அவங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ரிஷப லக்னத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாம் இடமாக வருது மிதுனம். அது காற்று ராசி, அது புதனுடைய வீடு. அந்த வீட்டு அதிபதி புதன். அப்போ இந்த தன்மைகளை வச்சு நம்ம எப்படி அந்த வீட்டை இயக்குனா இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு அதிக அளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்கிறேன். பொதுவாக இப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு காற்று ராசியாக இருக்குது, ரெண்டாவது வீடு தனஸ்தானம். அதனால் என்ன பண்ணலன்னா, நான் இந்த தமிழில் போட்டிருக்க மாதிரி புத்தகம் படிக்கிறதுனா மனசுக்குள்ளே படிக்கிறது இல்லை. இது காற்று ராசியாக இருக்கிறதுனால வாய் விட்டு படிக்கிறது, புத்தகங்களை வாய் விட்டு படிக்கிறது. அதே சமயத்தில் இப்போ புத்தகங்கள் படிக்கிறீங்க, அது ஏதோ ஒரு கதை சொல்கிற மாதிரி கூட மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி நீங்கள் அதை கூட படிக்கலாம். இல்லை நீங்களே கூட அந்த கதையை வாய் விட்டு படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏன் நான் புத்தகத்தை சொல்கிறேன், புத்தகத்தை படிக்கணுன்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா, அது புதனுடைய வீடு. புதன் புத்தகம். அதே போல் அது காற்று ராசி. அது சவுண்டாக நீங்கள் வெளியில் வாய் விட்டு படிக்கும்போது அது காற்று ராசியை இயங்க ஆரம்பிச்சிடும். புதனும் இயங்கும், அதே சமயத்தில் காற்றும் இயங்கும். ஒரு சிலருக்கு
இன்னும் சில ஆன்மீக சம்பந்தப்பட்டவங்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா சுலோகங்கள் படிக்கலாம். அந்த சுலோகங்கள், பாடல்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும், ஆன்மீக பாடல்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தினசரி படிக்கலாம். அப்போவும் அது அந்த ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடம் இயங்க ஆரம்பிச்சிடும், ஆக்டிவேஷன் ஆகும். அதனால பணம் வரக்கூடிய நிலை வந்து அவங்களுக்கு உண்டாகும். அதே போல் ஒரு சிலருக்கு இன்னும் நான் வந்து ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாம் படிக்கிறேன், பாடல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அதில் இன்னும் கூடுதலாக ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு தேவையான எந்த கடவுளை வணங்குறாங்களோ அந்த கடவுளோட பாடல்களை பாடலாம். சிலர் கருணநாதன், யோகர் இவங்களுடைய ஸ்லோகங்கள் பாடல்கள்லாம் இருக்கும். இது மாதிரியே சிலர் வந்து படிக்கலாம். இந்த மாதிரி படிக்கும் போதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பலன் உண்டாகும். அதே போல் இப்போ புதன் அப்படிங்கையில் இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு சில பேர் வந்து பாடல்கள் சொல்லி கொடுக்கறது, இல்லை இந்த கதைகள் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது அவங்களுடைய 2ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். நிறைய பேர் இது தெரியாமல் கூட செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலர் ரிஷபலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு பாடம் நடத்துறது, இதெல்லாம் கூட வந்து இவங்களுக்கு 2ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். அது இல்லாமல் இப்போ இந்த 2ஆம் இடம் காற்று ராசியாக இருக்கிறதுனால எப்போவுமே வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் காற்று சம்பந்தான, அதாவது காற்று வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். இப்போ வீட்டில் இருந்தால் ஜன்னல்களெல்லாம் திறந்து வச்சு காற்று வர மாதிரி வச்சுக்கலாம். அதே போல் பூங்காவுக்கு போகலாம். புதன்கிறது பூங்காவையும், அந்த மிதுனங்கிறது பூங்காவையும் சொல்லக்கூடிய இடம். பூங்காக்கள், காற்று வரக்கூடிய இடங்களுக்கு போகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபேன் யூஸ் பண்ணுறது, ஃபேன் கூட அங்கே தான் வரும். அந்த ஃபேனில் வர காற்றுல நம்ம உட்காந்தாலே அந்த 2ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்கும். இதுவும் வந்து ரிஷபலக்கணக்காரங்களுக்கு பணம், தன வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலனை உண்டாக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காற்று சம்பந்தமான தொழிலையே செய்கிறவங்களுக்கு, இந்த ரிஷபலக்கணத்தில் பிறந்து காற்று சம்பந்தமான தொழிலை செய்கிறவங்களுக்கு இது மிக உகந்த நல்ல பலனை தரும், நல்ல வருமானத்தை தரும். அப்படி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறது, அது இல்லைன்னா இப்போ ரிஷபலக்கணத்தில் பிறந்துட்டு ஒரு பாடகராக இருக்கிறது, மேடை பாடகராக இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும். ரிஷபலக்கணத்தில் பிறந்து அவர் ஒரு மேடை பாடகராக இருந்தாருன்னா, ஏன்னா அவருடைய 2ஆம் இடத்துக்கு தகுந்த தொழிலை அவர் செய்யும் போது மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு சிலர் கவிஞர்களாக இருப்பாங்க, கவிதைகள்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு கவிதை எழுதுறதோட கவிதைகளை கவியரங்கமாக போய் பாடுவாங்க. அவங்களுக்கும் இந்த 2ஆம் இடம் நல்ல பலனை கொடுக்கும், நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடியது, புகழையும் கொடுத்துரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடம் வந்து காற்று ராசியாக இருக்கிறதுனால சிலர் மேடை பேச்சாளராக இருப்பாங்க, நல்ல பேச்சாளராக, அரசியல் கட்சி பேச்சாளராக இருப்பாங்க. சிலருக்கு வந்து மேடையில் வந்து சில பேருக்கு வந்து நல்ல கருத்துக்களை வச்சு பேசி அதனால புகழடைகிறவங்களாக இருப்பாங்க, பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பாங்க. இந்த மாதிரி ரிஷபலக்கணத்தில் பிறந்து இந்த மாதிரி 2ஆம் இடமான காற்று ராசிக்கு தகுந்த பேச்சாளர் தொழிலையே அவங்க வச்சுருக்கவங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை, அதோட நல்ல வருமானம் வரும். சில பேர் ஆன்மீக பேச்சாளராக இருக்காங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாங்க, மிகுந்த பலனை தரும். இது வந்து ரிஷபலக்கணக்காரங்களுக்கு. இப்படி தொழிலாக இல்லாதவங்க என்ன செய்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த புத்தகங்களை படிக்க சொல்லியிருக்கேன். புத்தகங்களை படிக்கிறது, சுலோகம் படிக்கிறது, மந்திரம் படிக்கிறது, இப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு தொழில் இல்லாட்டியும் இந்த மாதிரி 2ஆம் இடத்தை வந்து இயக்கும்போது அவங்க வேறு எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு வருமானம் வந்து நல்ல நிலையில் நல்லபடியாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுபோல்
இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து எந்த ரிஷபலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, லாபகரமான தொழில் எதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க காற்று சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்கிறது. எது செஞ்சாலும் அதில் காற்று சம்பந்தம் படணும். காற்றுங்கையில் நீங்கள் அதை யோசிச்சுக்குங்க. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் இருக்குது, காற்று சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் காற்றை பயன்படுத்தி செய்யக்கூடிய பிஸ்னஸ் அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஒரு சிலர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதில் காற்று யூஸ் பண்ணுற இதெல்லாம் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இருக்குது. நம்மளுடைய காற்றை பயன்படுத்தி நம்ம அதில் வாசிக்கக்கூடிய நிலையிலலாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதெல்லாம் வாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரிஷபலக்கணக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது. இதுபோல் ரிஷபலக்கணக்காரங்க காற்றை பயன்படுத்தி செய்யக்கூடியதுனால வருமானம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே நல்ல வருமானம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சிலர் வந்து கேட்கலாம், இப்போ காற்றை பயன்படுத்தாமல் செய்யாதவங்களுக்கு வருமானம் வராதானே? அப்படி இல்லை, காற்றை பயன்படுத்துகிறவங்களுக்கு கூடுதலாக அதிகமாக இருக்கும், நல்ல வருமானம் வரும். எப்போவுமே ரிஷபலக்கணக்காரங்க தன்னுடைய 2வது தனஸ்தானமான அந்த மிதுன ராசிக்கு காற்று ராசியாக இருக்கிறதுனால காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் காற்று அப்படிங்கிறதுல ஏதோ காற்றடிக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம பேசுகிறது, அதே போல் பாடுறது, படிக்கிறது, வாய் விட்டு படிக்கிறது, இது கூட வந்து காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த நான் பதிவில் சொல்லியிருக்கிறத இப்போ இது பல விஷயங்கள் இருக்குது, வருமானம் வரக்கூடியதுக்கு பல இது இருக்குது. அதில் ஒரு வழி இதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறதுனால எதுவும் புரியாமல் இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சுலபமாக பண்ணலாம். இப்போ ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு கதையை ஒரு நாளைக்கு படிங்க. ஒரு சின்ன ஸ்டோரியாக இருக்கும், சிறுகதை மாதிரி சின்னதாக இருக்கும். பழைய காலத்து அன்புலி மாமா கதை மாதிரிலாம் எவ்வளவோ இருக்குது. அந்த மாதிரி ஸ்டோரியை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு படிங்க. அப்போ படிக்கும்போது உங்களுக்கு அது ஆக்டிவேஷன் ஆகும். எதையும் முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய சக்ஸஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.